ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிஎஸ்என்எல் சிம் வாங்க போகிறீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா விஐபி நம்பர்ஸ் கூட வாங்கிக்கலாம். அது எப்படின்னு காமிச்சு தர போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் சிம் அதனால வந்துட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கான்னு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் நம்பர் செலெக்ஷன் கூகுள் அடிச்சுக்கங்க. கூகுளில் நீங்கள் அடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா cymn.bsnl.co.in அப்படிங்கிற பிஎஸ்என்எல் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னை சூஸ் பண்ணுங்கள். சென்னை தவிர வேறு ஏதாவது மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடுங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் போனீங்க அப்படின்னா சாய்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னா சர்ச் வித் சீரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சர்ச் வித் ஸ்டார்ட் நம்பர். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் என்னோடய நம்பர் வந்துட்டு 9567 வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த நம்பரில் வந்து பிஎஸ்என்எல் வருமானு சொல்லி பார்க்கலான்னு சர்ச் கொடுத்தேன். அந்த நம்பரில் வராது அப்படின்னு சொல்லி வந்து எதுவுமே காணும். மேபி அதர் சீரீஸ் கொடுத்து பார்ப்போம். அப்புறம் இப்போ சப்போஸ் 944 மோஸ்ட்லி தொடங்கும். இந்த மாதிரி 9444 கொடுத்து சர்ச் கொடுத்து பார்ப்போம். இன்னும் இதையும் காணும். இல்லைனா 2 நம்பர் கொடுத்து பார்ப்போம். 94 வந்து கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வருது. மேபி ஸ்டார்டிங் வந்து 2 லெட்டர்ஸ் தான், 2 நம்பர்ஸ் தான் வந்து சூஸ் பண்ண முடியும் போல இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 102 பேஜ் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அது வேணாம், எனக்கு எண்டிங்கில் வந்துட்டு அந்த நம்பர் வந்தால் போதுன்னா எண்டிங்கில் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் 4 டிஜிட் நம்பரே கொடுத்து பார்க்குறேன் வருமானு. ஆக்சுவலாக 4 டிஜிட் நம்பருமே வந்து நமக்கு இதை சூஸ் பண்ணுற ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. அப்போ லாஸ்ட்டு வந்து நான் ஜஸ்ட்டு 15ங்கிற நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ரேண்டமாக வரும். இதில் உங்களுக்கு எதாவது நம்பர் பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச நார்மலாகவே ஃப்ரீயாகவே சூஸ் பண்ணுற நம்பர்ஸ். எனக்கு அது வேணாம் அப்படின்னா கீழே வந்து ஒரு சில ஆஸ்ட்ராலஜி பேஸ்ல எல்லாம் பார்ப்பீங்களா? அப்படி பார்க்குறீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்தாவது ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. இந்த பேஸில் சூஸ் பண்ணி ஸோ சேட் அதுவுமே இல்லை. என்னடா பிஎஸ்என்எல் இப்படி பண்ணி வைக்கிறேன். இல்லை எனக்கு ஃபேன்சி நம்பர் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இருக்கும். அதுக்கு நீங்கள் மேலே வந்துட்டு ரைட் சைடில் ஃபேன்சி நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் கோடு மாதிரி கேட்கும். அதை அப்படியே கேப்சா கோட் தான். இதை வந்து அப்படியே கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. மேபி உங்களுக்கு அது கரெக்ட் தப்பாக இருந்துச்சுன்னா ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். இப்போ உள்ளே வந்துட்டோம். நமக்கு இதுலேயுமே இன்னும் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சர்ச் வித் ஸ்டார்டிங் நம்பரில் போயிட்டு 95 கொடுத்து பார்க்குறேன். 95 கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேப்சா கோட் கேட்குது. நைன் ஃபைவ்ல வந்து அந்த சீரீஸே கிடையாது போல இருக்குது. ஓகேங்களா, ரிஃப்ரெஷ் டேட்டா கொடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்சி நம்பர்ஸ். ஆனால் ஒவ்வொரு தடவை கொடுக்குறப்ப இது கேட்டு கடுப்பாக்குதே. என்னடா பிஎஸ்என்எல் இது இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஃபேன்சி நம்பரை சூஸ் பண்ணணுமாங்கிற அளவுக்கு கொண்டு வந்து பண்ணி வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஃபேன்சி நம்பரில் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இதெல்லாம் ஃபேன்சி நம்பர்ஸாக இருக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது. மேபி இப்போ இந்த 515 எனக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிசர்வ் நம்பர் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்துட்டு அவங்க கையில் இருக்க ஒரு ஃபோன் நம்பர் கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் கையில் இருக்க ஃபோன் நம்பருக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி கிளிக் பண்ணி சென்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா, நம்ம கையில் இருக்கிற நம்பர் கொடுத்துங்க, அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அதில் வந்து என்னென்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியர் கஸ்டமர் வி ஹேவ் ரிசீவ்ட் ரிக்வெஸ்ட் டு ரிசர்வ் நம்பர் அப்படின்ட்டு நம்ம ரிசர்வ் பண்ண நம்பர் 7598180515ங்கிற நம்பர்லேருந்து வந்திருக்கு. பின் நம்பர் பார்த்தீங்கன்னா என்னடா பின் நம்பர் வந்து ஃபேன்சின்னு டைப் பண்ணோம். FANCY ஃபேன்சிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகி நம்பரில் ஸ்டார்ட் பண்ணும் 73353 கொடுத்து 12 4 6 8 இந்த மாதிரி 10 எண்ணம் வருது. இந்த 10 எண்ணத்தை டைப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ரிக்யூட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள உடனே நீங்கள் ரிசர்வ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு கேவைசி முடிச்சு உங்கள் சிம்மை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி தான் பிஎஸ்என்எல் வந்து சிம் செலெக்ஷன் அண்ட் ஃபேன்சி நம்பர் வாங்குறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூனிவர்ஸ். இந்த மாதிரி புது அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் அதை கமெண்ட்டில் கேளுங்க. அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி தரோம்.